வணக்கம். நான் லோகச்சந்திரன், குத்துச்சண்டை பயிற்சியாளர் இருக்கேன். இப்போ மல்யுத்தம் ஒலிம்பிக் லெவலில் நடக்கிற இந்த மல்யுத்த போட்டியில் இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வினேஷ் போகத் மெடல் வந்துருவாங்க, ஃபைனல் போயிட்டாங்க, நம்ம ஒரு தங்கப்பதக்கத்தை கண்டிப்பாக எடுப்போம்னு நினச்சிருந்தோம். அந்த தருவாயில் இப்போ அவங்களோட வெயிட் கேட்டகரி மாறிடுச்சு. வெயிட் மாறதுக்கான காரணங்கள் பார்த்தா கண்டிப்பாக இப்போ எங்கள் குத்துச்சண்டையை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் ஒர்க் அவுட், அது வெயிட் வரலன்னா டெட் வெயிட், அதாவது இந்த இப்போ இங்கே 15 அது 50 டெட் இருக்கணும், அது கூடுதலாக போகக்கூடாது, குறைவாக இருக்கலாம். அதனால அந்த இடைப்பிரிவு நாங்கள் அந்த ஃபுல் ஷாப்ல வைப்போம். 50 டெட்ல அந்த வெயிட்டை வைப்போம். அது 100 கிராம் 200 கிராம் எங்களுடைய குத்துச்சண்டையிலேயே வீரர்கள் சந்திக்கக்கூடிய விஷயம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்க ட்ரையல் வெயிட்னு ஒன்று தருவாங்க. அந்த ட்ரையல் வெயிட்ல அந்த ட்ரையல் டைமிங்ல நாங்கள் அந்த வெயிட் எடுத்துட்டு வந்துருவோம். அப்போ அந்த அஃபிஷியல் டைமிங் டைம்ல போய் அந்த வெயிட் நாங்கள் காட்டிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நம்ம தேசிய லெவலில் கூட பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. சர்வதேச லெவலில் இவங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு 100 கிராம்ல இது இழக்கும் போது மிக சாதாரண ஒரு விஷயம். பட் இது இழக்கும் போது மிகப்பெரிய ஒரு கடுமையா இருக்கு. பட் இது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சாதாரணமா சொல்லிடலாம், அது அவங்க இலக்கணும்னு பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நாங்களும் மீடியா மூலியமா தெரியும் போது என்ன தெரியுதுன்னா, நைட் அவங்க 2 கிலோ கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க. இப்ப பிடி உஷா மேடமும் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு உலக மல்யுத்த சாம்பியன் மூலியமா கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் டாக்டர் தினேஷ் அவரும் இப்ப ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நைட் அவங்களை ஹேர் கட்லாம் பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்தை வெயிட் லாஸ் பண்றதுக்கு நிறைய சஜஷன் பண்ணிருக்காங்க, பிசிக்கலாவும் நிறைய விஷயத்தை பண்ணிருக்காங்க, ஒர்க் அவுட்லேயே தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த 100 கிராம் அவங்களுக்கு வெயிட்டை குறைக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. ஏன் குறைக்க முடியாதுன்னா நீர் சத்து எல்லாம் குறைஞ்சிருக்கும். இதுக்கு மேல ஒரு வெயிட் அதுக்கு மேல அந்த டைமிங் குறிப்பிட்ட நேர இடைவெளி கொடுக்கலன்னா அதுக்கு கீழே போதுமான நேரம் இல்லைன்னா அந்த 100 கிராம் குறைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த வெயிட் நம்ம கண்டிப்பா எடுத்து வந்திருக்க முடியும். பட் அதுக்கான நேரங்களுக்கு பத்தாம இருந்திருக்கலாம், அல்ல அந்த வெயிட் எடுத்துன்னு வரதுக்கான உடல்ல அந்த சத்து நீர் சத்து எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம், ஃபேட் லெவல் ஆல்ரெடி போனா இருக்கலாம். இதுக்கு மேற்பட்டு ஒரு சின்ன ஒரு பிரீத்திங் டைம் இருந்தா மட்டும் தான் அவங்க அந்த வெயிட்டை குறைச்சிருக்க முடியும். அந்த வெயிட்டை குறைக்காதது எல்லாருக்கும் ஒரு மன வருத்தமா இருக்கு. அவங்க மெடல் போனது நிச்சயமா நம்மளே அந்த மெடல் மொத்தம் நம்மளுடைய 1.5 பில்லியன் மக்கள் ஃபுல்லா இந்திய மக்கள் எல்லாருமே பெரிய தலைவரிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள், அதாவது குடிமக்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது அந்த தங்க பதக்கம். ஒரு பதக்கப்பட்டியல வருவாங்கன்னு பார்த்தோம். பட் மல்யுத்தத்தோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பார்த்தா அந்த வெயிட் இதுவாயிடுச்சுன்னா அவங்க எல்லாமே லாஸ்ட் கேட்டகரிக்கு வந்துருவோன்றதும் நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. மெடல் கேட்டகரியிலே அவங்க உள்ள வரலன்னும் போது அவங்களுடைய எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த இடத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. தோல்வி மிகப்பெரிய இதுவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கடந்த முறை போட்ட ஒலிம்பிக்ல 53 கிலோ, அதுக்கு அடுத்த வெயிட்ல தான் அவங்க போட்டாங்க, வெயிட்டை குறைச்சி தான் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் நிச்சயமா 100 கிராம் ஏறி இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. டெக்னிக்கலா அந்த வெயிட்டை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டி அது ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேற்கொண்டு தகவல்கள் வரும்பொழுதுதான் எந்த அடிப்படையில் நடந்தது தெரியும். ஏன்னா இப்ப பிடி உஷா மேடம் இப்ப தமிழ்நாடு இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் அவங்க சொன்ன விஷயமும் அவங்களுடைய டாக்டர் சொன்ன விஷயமும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஹேர் கட்லாம் பண்ணிருக்காங்க, ப்ராப்பர் டயட் இருந்திருக்காங்க, நீர் சத்து எல்லாம் குறைஞ்சிருக்கு, உடம்புல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கின்றது நம்ம ஒரு தெளிவுக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு. அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அந்த 100 கிராம் இல்லன்றதுனால டெக்னிக்கலா அந்த ஒலிம்பிக் கமிட்டி இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது இது மூலியமா.